பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் மற்றும் அதன் முக்கியத்துவம். பிரதமர் நரேந்திர மோடியின் உக்ரைன் பயணம் சமீபத்திய சர்வதேச சம்பவங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனால் உக்ரைனில் நடந்து வரும் போரின் மோசமான நிலையை தீர்க்க இந்தியா எவ்வளவு அவசரமாக உள்ளதையும் பிரதிபலிக்கிறது. மோடி அவர்கள் இது போருக்கான யுகம் அல்ல என்று தன் உரையில் குறிப்பிட்டது இந்தியாவின் அமைதியையும் போரில்லாத உலகத்தை காக்கும் விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதற்காக அமெரிக்கா கூட மோடியின் கருத்துக்களை பாராட்டியுள்ளது. இது சர்வதேச அளவில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கின் அமெரிக்க பயணம். மத்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் நாளை அமெரிக்கா பயணமாக செல்கிறார். இந்த பயணம் இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு நடத்தப்படுகிறது. பாதுகாப்பு தொடர்பான கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள் இதில் விவாதிக்கப்படலாம். இந்த பயணம் இந்தியாவின் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழக வெற்றி கழகம் மற்றும் மக்கள் நல சேவைகள். விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என்ற உறுதிமொழியை வெளியிட்டு இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம் என்று உறுதியளித்துள்ளார். இது தமிழகத்தில் அவருடைய அரசியல் களத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. மக்கள் நலனுக்காக செயல்படும் ஒரு தலைவராக விஜய் உருவாகி வருவது அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் டேபிள் டென்னிஸ் லீக் தொடக்கம். சென்னையில் இன்று டேபிள் டென்னிஸ் லீக் போட்டி தொடங்குகிறது. தொடக்க லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கோவா சேலஞ்சர்ஸ் மற்றும் ஜெய்ப்பூர் பேட்ரியாட்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இந்தியாவில் விளையாட்டு போட்டிகளுக்கான முக்கியமான தருணமாகும். இது விளையாட்டு ஆர்வலர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடியது. விளையாட்டுத் துறையில் தமிழகத்தின் வளர்ச்சியை திட்டமிடும் ஒரு நிகழ்வாகவும் இது அமைகிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம். இந்தியாவில் சமூக நீதியை காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியமானது என ராமதாஸ் தெரிவித்துள்ளது. சமூக நீதி மற்றும் சமச்சீர் கல்வி போன்ற துறைகளில் முன்னேற்றம் காண இந்த கணக்கெடுப்பு முக்கியமானது. இது பல்வேறு சமூகங்கள் மற்றும் சமூக பிரிவுகளின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு மேம்படுத்தப்பட்ட முடிவெடுக்க உதவும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கல். உயர்கல்வி படிக்கும் 120 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். இது மாணவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சிறந்த முயற்சியாகும். மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையால் மிகுந்த உற்சாகத்தோடு படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். மேலும் இது அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். டாக்டர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டின் அறிவிப்பு. டாக்டர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் விடுப்பு எடுத்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இது மருத்துவத்துறையில் சீர்கேடுகளை தவிர்க்கும் நோக்கத்தோடு வந்துள்ள ஒரு கடுமையான எச்சரிக்கை என கருதப்படுகிறது. டாக்டர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதனை பரிசீலித்து அதன்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ராஜேஷ், கோபி, குமரன் என மேலும் 3 பேரை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். இந்த கைது கொலை வழக்கின் விசாரணைக்கு முக்கியமான திருப்பமாகும். மேலும் இந்த வழக்கு முழுமையாக தீர்க்கப்பட்டு நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையை தருகிறது. பிரதமர் மோடியின் போலந்து பயணம். இந்தியா அனைவரின் வளர்ச்சியையும் விரும்புகிறது. உலக நாடுகளுக்கு நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று போலந்தில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். இது சர்வதேச அளவில் இந்தியாவின் இருநாட்டு கொள்கைகளை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான உரையாகவும் விளங்குகிறது. பங்குச்சந்தை முறைகேடு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம். பங்குச்சந்தை முறைகேடு புகார் தொடர்பாக சென்னையில் இன்று செல்வ பெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களின் அக்கறையை வெளிப்படுத்தும் நிகழ்வாகும். இது அரசியல் மற்றும் பொருளாதார களத்தில் முக்கியமான சம்பவமாகவும் விளங்குகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு கலந்தாய்வு. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. இந்த உள்ஒதுக்கீடு மாணவர்கள் மருத்துவத்துறையில் முக்கியமான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். உக்ரைன் போரின் நிலைமை. உக்ரைனின் 45 ஆளில்லா விமானங்கள் இதுவரை தாக்கி அழிக்கப்பட்டு உள்ளன என மாஸ்கோ நகர மேயர் செர்ஜி சோபியானின் கூறியுள்ளார். இதனால் உக்ரைன் போரின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலைமை சர்வதேச சமுதாயத்தின் கவனத்தை இழுத்துக் கொண்டுள்ளது. போர் மேலும் தீவிரமடையாமல் தடுப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. அவசரகால செயல்பாட்டு மைய திறப்பு. தரம் உயர்த்தப்பட்ட அவசரகால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார்.
இது தற்காப்பு மற்றும் சமூக பாதுகாப்புக்கான முக்கியமான நிகழ்வாகும். இந்த மையம் அவசர காலங்களில் மேற்பார்வையை மேம்படுத்தும் மற்றும் பொதுமக்களுக்கு விரைவான உதவிகளை வழங்கும் வண்ணம் செயல்படும். அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள www.அதிபர்.tv.com என்ற எங்களது இணையதளத்தை பார்க்கவும்.